லெஜெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லப்படுற வாரன் பஃபெட் பாஸ்ட் 2 இயர்ஸ்ல மோர் தென் 350 பில்லியன் கேஷா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வார் டென்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது கோஇன்சிடென்ஸா இல்ல மாஸ்டர் பிளானிங்கான்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெகுலரா தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. பஃபெட்டோட பிலாசபி ரொம்ப சிம்பிள். பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். பட் கிரீடி ஆகிறதுக்கு முன்னாடி பேஷன்ஸ் வேணும், கேஷ் வேணும். கேஷ் தான் ஆப்பர்ச்சுனிட்டியோட பவர். மார்க்கெட் வேல்யூவேஷன் ஆங்கில தான் பஃபெட் பாப்பாரு. பாஸ்ட் 2 இயர்ஸ்ல யூஎஸ் மார்க்கெட் ஹை வேல்யூவேஷன் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அது கூடவே ஹை பிவி, ஓவர் ஹீட்டட் சென்டிமெண்ட் இருந்துச்சு. பட் பஃபெட் யூசுவலி எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்ல அக்ரெசிவா பை பண்ண மாட்டார். ஸோ கேஷை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே வார் அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. வார் டென்ஷன் வரும்போது மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லிக்விடிட்டி டைட் ஆகும், அது கூடவே அசெட் பிரைஸ் கரெக்ட் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் வாரன் பஃபெட்டுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன். பஃபெட் ஆங்கிள் பார்க்கும்போது கண்டிப்பா வார் ப்ரீ பிளான் கிடையாது. அவர் ப்ரீ பிளான்டா பேஷன்ஸியா இருந்தாரு. இதையுமே சொல்லி ஆகணும். பஃபெட் டெக்னிக்கல் ட்ரேடர் கிடையாது. அவர் பிரேக் அவுட் ஜோன் பார்த்தா என்டர் பண்ண மாட்டாரு. he waits for valuation discount, strong business, அது கூடவே margin of safety. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் ஃபண்டமெண்டலி என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏன் கேஷ் பவர்ஃபுல்னு ஷேர் பண்றேன். மார்க்கெட் கிராஷ் ஆனா மோஸ்ட் இன்வெஸ்டர் ஃப்ரீயர்ல ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. பட் கேஷ் இருந்தா தான் குவாலிட்டி கம்பெனிஸ் டிஸ்கவுண்ட்ல பை பண்ண முடியும். சோ கேஷ் ஹோல்ட் பண்றது கிரைசிஸ் டைம்ல வெப்பன் மாதிரி. பஃபெட் வார் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாரு. பட் அன்சர்டனிட்டி வரும்போது ஆல்வேஸ் ரெடியா இருக்காங்க. சோ கன்க்ளூஷன் அதை ஷேர் பண்றேன். ப்ரிப்பரேஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.